Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வெக்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் வெக்டர்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போது வெக்டர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் வெக்டர் மல்டிப்ளேஷனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி ஸ்கேலர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஸ்கேலர்ஸ் எப்படி டிவைட் பண்ணுவோம், இந்த ஐடியாஸையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் தட் வில் கோ ஃபார் த வெக்டர் மல்டிப்ளேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, இந்த ரெக்டாங்கிளோட லென்த்ன்றது இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி, கரெக்ட்? ஸோ அப்போ லென்த்து 10 மீட்டர், பிரெத்துன்றதும் ஸ்கேலர் குவான்டிட்டி தான். அப்போது இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகே, இந்த ரெண்டு ஸ்கேலர் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி நான் என்ன கெட் பண்ண போகிறேன்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கெட் பண்ண போகிறேன். அப்போ ரெண்டு ஸ்கேலர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா நார்மலாக நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்கேலர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போது one scalar multiplied by the another scalar, you got the final results. அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஏரியான்றது என்னது? ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி தான். ஸோ வி காட் த ஃபைனல் ரிசல்ட். ஓகே, சிமிலர்லி இப்போது இந்த எக்ஸாம்பிள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஸ்கேலர்ஸ் மல்டிப்ளேஷன்றது அல்ஜிப்ரிக் ரூல்ஸ் ஒபே பண்ண போகுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. பிகாஸ் நார்மல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ரூல்ஸ் ஃபாலோ ஆகுதோ த சேம் ரூல்ஸ் தான் ஸ்கேலர்ஸ்க்கும் ஸ்கேலர் மல்டிப்ளேஷனுக்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்றது நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, கரெக்ட்? பட் இதே ரூல் டிவிஷன்ஸ்க்கும் அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். See, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடியோட டென்சிட்டி பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். டென்சிட்டி ஆஃப் த பாடி, ஓகே, அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பாடி டிவைட் பை த வால்யூம் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். சி மாஸ் ஆஃப் த பாடி, லெட்ஸ் சே தட் அந்த பாடியோட மாஸ் வந்து ஒரு 5 kgன்னு வச்சுக்கலாம். அந்த பாடியோட வால்யூம் வந்து ஒரு 2 மீட்டர் கியூப்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ மாஸ்ன்றது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, வால்யூம்ன்றது இட்ஸ் அனதர் ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ இந்த ரெண்டு ஸ்கேலர் குவான்டிட்டி நான் டிவைட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? டென்சிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ டென்சிட்டின்றது இட்ஸ் அனதர் ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ ரெண்டு ஸ்கேலர் குவான்டிட்டி நான் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்குது? அனதர் ஸ்கேலர் குவான்டிட்டி கிடைக்குது. அண்ட் அனதர் ஸ்கேலர் குவான்டிட்டியோட வேல்யூ என்னது? 2.5 kg/m கியூபிங்க. ஸோ அப்போ உனக்கு ஸ்கேலர்ஸோட மல்டிப்ளேஷனாக இருக்கட்டும் ஆர் டிவிஷனாக இருக்கட்டும், இது நார்மல் அல்ஜிப்ரிக் ரூல்ஸை ஒபே பண்ணுது அப்படின்றது நமக்கு கிளியராக புரிஞ்சிச்சு இதுலேருந்து, கரெக்ட்? ஸோ அப்போ ஸ்கேலர் மல்டிப்ளேஷன் அண்ட் ஸ்கேலர் டிவிஷன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு திங். ஓகே, பட் வெக்டர் மல்டிப்ளேஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் ஏ சச் ஈஸி டாஸ்க். பிகாஸ் உங்களால் வெக்டர்ஸை ரெண்டு விதத்தில் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ வெக்டர் மல்டிப்ளேஷனை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். ஒன்று டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இந்த டாட் ப்ராடக்ட்க்கு இன்னொரு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அண்ட் த சேம் டூ வெக்டர்ஸை நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் மல்டிப்ளை பண்ண முடியும். அதை கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறோம் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் மோர் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் see that, இங்கே பாருங்கள், இது ஒரு வெக்டர். இப்போ நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட்டை பற்றி மோர் எலாபரேட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இட்ஸ் a டாட் ப்ராடக்ட். ஓகே, இந்த டாட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு வெக்டர். இதை ஏ வெக்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் அனதர் வெக்டர், இட்ஸ் a பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட அந்த இன்க்ளூடட் ஆங்கிளை நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இப்போது இந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம ரெண்டு விதமாக மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ வெக்டர்ஸை பொறுத்தவரை அந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ஸை டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருந்தோம். அந்த டாட் ப்ராடக்ட்னு என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தான் டாட் ப்ராடக்ட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போ ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் என்னவாக இருக்க போகுதுன்னா அந்த ரெண்டு வெக்டரோட வேல்யூ multiplied by the cosine of the angle between the two vectors. So அப்போ cos of the angle between the two vectors. இதுதான் இந்த ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட்கான எக்ஸ்பிரஷன்ஸ். இதோட ஃபிசிக்கல் மீனிங் நீங்கள் என்னடா அது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா சிம்பிளாக ஏபி காஸ் ஷேட்டான்னு எழுதிட்டு வித்தவுட் கிவிங் எனி ஃபிசிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஐ வில் கிவ் யூ த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் தட், ரைட்? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டனல் மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு டனல். இந்த டனலுக்குள்ளே ஒரு பாடி இருக்குது இந்த மாதிரி. ஓகே, அண்ட் இந்த பாடி மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் இந்த டைரக்ஷனில். ஓகே, ஆர்பிட்ரே ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபோர்ஸ்னால ரைட் அந்த பாடி என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகும்? யூ திங்க் அண்ட் டெல். ஓகே, பிகாஸ் நான் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறேன், பட் இது இந்த பாடி இதுக்குள்ளே இருக்க ஒரு டனலுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக பாடினால் இப்படி டனல் விட்டு வெளியில் வர முடியாது. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ் அலாங் திஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த அப்ளைட் ஃபோர்ஸ்னால இந்த பாடி எப்படி மூவ் ஆகும்? இட் வில் மூவ் அலாங் திஸ் வே. Is it right?
அப்போ அந்த பாடி மேலே ஓகே இந்த ஃபோர்ஸ் பண்ண ஒர்க் டன் அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஜென்ரலாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண என்டையர் ஃபோர்ஸே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கலை கரெக்ட் அந்த ஃபோர்ஸோட காம்பனண்ட் இப்போ இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைப்பட்ட ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோர்ஸோட காம்பனண்ட் அலாங் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும் இட்ஸ் எஃப் காஸ் தீட்டான்னு வரும் இஸ் இட் ரைட் அப்போ இந்த எஃப் காஸ் தீட்டா தான் இந்த எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை உருவாக்குச்சு ஸோ அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை அது உருவாக்குன டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ப்ராடக்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக ஒர்க் டன் சொல்லுவோம் பிகாஸ் எந்த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்குச்சோ அந்த ஃபோர்ஸை அதோட கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறப்போ வில் பி கெட்டிங் த ஒர்க் டன் ஸோ அப்போ இந்த குவான்டிட்டி எப்படி எழுதலாம் ஜென்ரலாக அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப் இன்டூ காஸ் தீட்டா இன்டூ எஸ்ன்னு எழுதிக்கலாம் புரிஞ்சுதா உங்களுக்கு எஃப் காஸ் தீட்டா இன்டூ எஸ்ன்னு எழுதிக்கலாம் அண்ட் வி நோ வெரி கிளியர்லி ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் a vector dotted b vector is equal to ab cos theta ன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போ இங்கே பாருங்களேன் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள் இது எப்படி இருக்குது fs cos theta ன்னு இருக்குது ஸோ இப்போ this quantity can be written as what f vector dotted s vector ஓகே அப்போ ஸ்கேலர் டாட் ப்ராடக்டோட ஃபிசிக்கல் மீனிங் இதுதான் லிட்டரலாக ஸோ அப்போ நம்ம எந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோமோ ஓகே அந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூடை மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ரெண்டு வெக்டர் கிடைப்பட்ட கொசைன் ஆங்கிளால் அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம் ஸோ தட் வி கேன் ஹேவ் த டாட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ வெக்டர்ஸ் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை ஏன் ஸ்கேலர் ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்து டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலர் ப்ராடக்ட் நான் சொன்னேன் இதை ஏன் ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்கிறோன்னா இந்த ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுத்து முடித்த பின்னாடி இந்த ஃபைனல் குவான்டிட்டி என்னவா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேலராக கிடைக்குது பிகாஸ் இந்த ஃபைனல் குவான்டிட்டிக்கு டைரக்ஷன் கிடையாது ஸோ சிம்பிளாக ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது பிகாஸ் நீங்கள் பாருங்களேன் ஃபோர்ஸ் எஸ் காஸ் தீட்டா இது மூணு மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குது ஒர்க் டன் கிடைக்குது ஃபோர்ஸ்ன்றது என்னது வெக்டர் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது வெக்டர் குவான்டிட்டி பட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் குவான்டிட்டி என்னது ஒர்க் டன்றதுக்கு இட்ஸ் a scalar quantity because it doesn't have any direction associated ஸோ அப்போது டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம் ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்டன் குவான்டிட்டி எப்படி இருக்க போகுது ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்க போகுது பட் ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம இன்னொரு மெத்தட்லேயே மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே அப்போ ஸ்கேலர் ப்ராடக்ட்டை என்னன்றது நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட்டை நம்ம வெக்டோரியல் வேலையும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் see that இங்கே பாருங்கள் நீங்கள் ரிசொல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா படிச்சிருப்பீங்க கரெக்டாக என்னென்னா ஒரு ஏன்ற ஒரு வெக்டர் இருக்குன்னா ஓகே அந்த வெக்டரை அதோட காம்பனன்ட் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க ஓகே இந்த ஏன்ற வெக்டரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இது என்னன்னு சொல்லுவோம் ஏஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஏன்ற வெக்டரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த ஒய் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவோம் ஏஒய்ன்னு சொல்லுவோம் இப்போது இந்த அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் ஒரு யூனிட் வெக்டரை டிஃபைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க யூ கேன் கால் இட் இஸ் ஐ கேப் அலாங் த ஒய் டைரக்ஷன் யூ கேன் டிஃபைன் another யூனிட் வெக்டர் யூ கேன் கால் இட் இஸ் ஜே கேப் அப்போ இந்த ஏன்ற வெக்டரை நம்ம எப்படி உடச்சி எழுதலான்னு பாருங்கள் இந்த ஏன்ற வெக்டர் நீங்கள் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க ரைட் வாட் இஸ் தட் ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளோட டூ அட்ஜசன்ட் சைடு டைரக்ஷன் நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிளோட டூ அட்ஜசன்ட் சைடாக நம்ம டூ வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரெண்டு வெக்டரோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பட் பாயிண்டட் இன் த ஆப்போசிட் இதுதான் ட்ரையாங்கிளா ஸோ அப்போ இங்கே இந்த ஏ வெக்டரை எப்படி பிரேக் பண்ணி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது என்னது இந்த லென்த் என்னது ஏஎக்ஸ் இந்த டைரக்ஷன் என்ன ஐ கேப் அப்போ இந்த வெக்டர் என்ன இந்த வெக்டர் இட்ஸ் ஏஎக்ஸ் ஐ கேப் அண்ட் இந்த வேல்யூ என்ன ஏஒய் இந்த டைரக்ஷன் என்ன ஜே கேப் அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் இந்த வெக்டர் ப்ளஸ் இந்த வெக்டர் இது ரெண்டோட ரிசல்ட் என்ன இட்ஸ் கோயிங் டு பி த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பட் பாயிண்டட் இன் த ஆப்போசிட் ஆர்டர் ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஏ வெக்டர் புரியுதா ஸோ அப்போ எந்த ஒரு வெக்டரையும் அதோட காமன் ஃபார்மில் இந்த மாதிரி உடச்சு எழுதுறோம் இல்லையா இதுதான் ரிசொல்யூஷன் ஆஃப் த வெக்டர்ஸ்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்போ ஒரு வெக்டர்ஸ் இந்த மாதிரி அதோட காமன் ஃபார்மில் எழுதியிருக்கோம் ஓகே இந்த மாதிரி ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துக்கோங்க இது ஏ வெக்டர் அதே மாதிரி பின்னு இன்னொரு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதையுமே அதோட காமன் ஃபார்மில் எழுத முடியும் நம்மளால் இது மாதிரி ஸோ அப்போது லெட்ஸ் சே தட் இப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் பிஎக்ஸ் ஐ கேப் பிஒய் ஜே கேப்னு வந்துடும் நான் ஒரு
இஜெட் ஆக்சிஸை இக்னோர் பண்ணிட்டு நான் அதை எழுதிட்டு இருக்கேன். பட் நீங்கள் இஜெட் ஆக்சிஸை சேர்த்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே கே காம்பனண்ட், அதாவது இஜெட் டைரக்ஷனில் கூடிய ஒரு காம்பனண்ட்டும் வரும், வெக்டரோட காம்பனண்ட். நான் சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸில் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? XY பிளேனை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த வெக்டர்ஸ் XY பிளேனை மட்டும் லேயராக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு டீல் வித் த கே காம்பனண்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸோட வெக்டோரியல் ஃபார்ம் இது. இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸை வெக்டோரியல் ஃபார்மில் எப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது அப்படின்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஏ வெக்டர் டாட்டட் பி வெக்டர். ஏ வெக்டருக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். டாட்டட் பி வெக்டருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், ஐ கேன் சப்ஸ்டிட்யூட் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப். இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். யூ கேன் see very clearly here. இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்களேன். ஐ கேன் சே தட் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஐ கேப் டாட்டட் ஐ கேப். ஐ கேப்ன்றது என்னது, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டர். அண்ட் ஐ கேப், ஸோ அப்போ ஐ கேப்பை ஐ கேப்னாலே டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா என்ன வரும்னு பாருங்களேன். ஜஸ்ட் see that. இங்கே பாருங்கள், ஐ கேப் டாட்டட் ஐ கேப் மீன்ஸ் மாடலஸ் ஆஃப் ஐ கேப். ஐ கேப்ன்றது இட்ஸ் a யூனிட் வெக்டர், ரைட்? ஸோ இப்போ மாடலஸ் ஆஃப் ஐ கேப்ன்றது என்ன வந்துடும், 1 வந்துடும். ஸோ ஐ கேன் சே தட் ஐ கேப் டாட்டட் ஐ கேப் which is equal to மாடலஸ் ஆஃப் ஐ கேப் காஸ் தீட்டான்னு வந்துடும். பட் நம்ம we are talking about the same vector, right? அப்போ அந்த சேம் வெக்டர்ஸ் கிடைப்பட்ட ஆங்கிள் என்னவா இருக்கும், 0வா? அப்போ காஸ் 0 is 1. ஸோ இது என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ அப்போ ஓவராலாக ஐ கேப் டாட்டட் ஐ கேப்போட வேல்யூ என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ இங்கே பாருங்களேன், அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் டாட்டட் பிஎக்ஸ் ஐ கேப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன வந்துடும், ஏஎக்ஸ் பிஎக்ஸ்னே வந்துடும். சிமிலர்லி ஏஎக்ஸ் ஐ கேப் டாட்டட் பிஒய் ஜே கேப் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், சி நமக்கு ஐ கேப்ன்றது இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஜே கேப்ன்றது ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஐ கேப் டாட்டட் ஜே கேப் ரெண்டு வாட்டுக்கு இடைப்பட்ட இன்க்ளூடட் ஆங்கிள் என்ன, 90. ஸோ அப்போது இங்கே பாருங்களேன், ஐ கேன் சே தட் ஐ கேப் டாட்டட் ஜே கேப் என்ன வருதுன்னா மாடலஸ் ஆஃப் ஐ கேப் மாடலஸ் ஆஃப் ஜே கேப் காஸ் 90 வந்துடும். காஸ் 90 பிகாஸ் இந்த ரெண்டு வெக்டர்ஸ் கிடைப்பட்ட ஆங்கிள் வந்து என்னது, 90. அப்போ காஸ் 90ோட வேல்யூ என்ன வந்துடும், இட்ஸ் 0. ஸோ வில் பி ஹேவிங் ஐ கேப் டாட்டட் ஜே கேப் இஸ் 0. ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் டாட்டட் பிஒய் ஜே கேப் இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப என்ன வந்துடும், 0 வந்துடும். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் இட். ஓகே, சிமிலர்லி இப்போ இது பாருங்களேன், ஏஒய் ஜே கேப் டாட்டட் பிஎக்ஸ் ஐ கேப் அகெயின் ஜே கேப் டாட்டட் ஐ கேப். ஓகே, ஜே கேப் டாட்டட் ஐ கேப்போட என்ன வந்துடும், அகெயின் ஜே கேப்புக்கும் ஐ கேப் கிடைப்பட்ட ஆங்கிள் 90 தான். ஸோ இதோட வேல்யூ என்ன வந்துடுது, 0 வந்துடும். ஸோ ஃபைனலாக ஏஒய் ஜே கேப் டாட்டட் பிஒய் ஜே கேப். ஸோ ஜே கேப் டாட்டட் ஜே கேப் என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும். ஸோ பி ஹேவிங் ஏஒய் பிஒய்னு வந்துடும். ஸோ இதுதான் ரெண்டு வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட். ஓகே, நம்ம சம்டைம்ஸ் அதோட இந்த ரெண்டு வெக்டர்ஸோட வேல்யூஸ் தான் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியும். சப்போஸ் அந்த வெக்டரோட வெக்டோரியல் ஃபார்மில் தான் அந்த வெக்டர்ஸ் நமக்கு தெரியும்னா அப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, அப்போ நம்ம ஸ்கேலர் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரொம்ப கிளியராகவே புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட்ன்றது ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஸ்கேலராக கிடைக்குது, அதுக்கு எந்த விதமான டைரக்ஷனும் கிடையாது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது வெக்டர் ப்ராடக்ட் பார்க்கலாம். ரெண்டு வெக்டர்ஸை அதோட கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே தட் இது ஒரு வெக்டர்ஸ்னு வச்சுக்கலாம், இது இன்னொரு வெக்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வெக்டர்ஸ் கிடைப்பட்ட இன்க்ளூடட் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்களேன், கிராஸ் ப்ராடக்ட்ல எக்ஸ்பிரஷன் பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இதை எப்படி எழுதலான்னா, ஓகே, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அதோட ப்ராடக்ட் மல்டிப்ளைட் பை த இந்த ஏக்கும் பிக்கும் இடப்பட்ட ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளோட சைன் வேல்யூ. ஸோ சைன் தீட்டா. ஓகே, அண்ட் ஸோ ஏ கிராஸ் பி எப்படி எழுதிக்கலாம், ஏபி சைன் தீட்டான்னு எழுதிக்கிற முடியும். அண்ட் சின்ஸ் கிராஸ் ப்ராடக்ட்ன்றது
உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அந்த வெக்டரே ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி என்னவாக இருக்க போகுதுன்னா வெக்டர் குவான்டிட்டியாக இருக்க போகுது. அப்போ A cross B அப்படின்றது என்னது ஃபைனலாகவே கொடுக்கக்கூடிய ஒரு வெக்டர் குவான்டிட்டி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். டேக் யுவர் ரைட் ஹேண்ட். ஓகே, டேக் யூர் ரைட் ஹேண்ட் அண்ட் பிளேஸ் ஆல் த ஃபிங்கர்ஸ் அலாங் த A வெக்டர். அப்போ ஃபஸ்ட் வெக்டர் என்னங்க A தான். ஓகே, அப்போ A வெக்டருக்கு நேரம் உங்களுடைய எல்லா ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸும் இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரம் த ஃபஸ்ட் வெக்டர் டு த செகண்ட் வெக்டர் உங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் கேர்ல் அப் பண்ணுங்க. இப்படி A cross B இப்படி கேர்ல் அப் பண்ணுறப்போ உங்கள் தம்ப் எந்த டேரக்ஷனில் காட்டுதோ அந்த டேரக்ஷனில் தான் A cross B இருக்க போகுது. விச் மீன்ஸ் A cross B இஸ் கோயிங் டு பி பாயிண்டட் அவுட்வர்ட் ஆஃப் த பேஜ். இதான் அது A cross B ஓட டைரக்ஷன். புரிஞ்சுதா? அப்போ A cross Bன்றது இந்த பேஜுக்கு வெளியே வரப்போகுது. அப்போ இந்த பேஜுக்கு வெளியே வரக்கூடிய டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த பேஜுக்கு வெளியே ஓகே, இந்த பேஜுக்கு வெளியே பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கூடிய இந்த டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டரை டிஃபைன் பண்ணிக்கலாம். லெட் வி கால் தட் யூனிட் வெக்டர் as a n cap. ஸோ அப்போது உங்களுக்கு A cross B அப்படின்ற இந்த கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன வருதுன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அந்த ரெண்டு வெக்டருக்கு இடப்பட்ட சைனோட வேல்யூ அண்ட் மல்டிப்ளைட் பை தி டைரக்ஷன் இஸ் n cap. ஸோ இதுதான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை A cross Bன்னு சொன்ன திடீர்னு அதை ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சைனோட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்கிறேன். இதோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ மே ஆஸ்க். ஐ வில் கிவ் யூ தட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்சோ. இங்கே பாருங்களேன், இப்போது இது வந்து ஒரு டோர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு டோர். இந்த டோர் வந்து இந்த ஆக்சிஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ above that axis the door can make the rotation. இந்த மாதிரி ரொட்டேட் ஆக முடியும் டோர்னால். இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆக முடியும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த டோரை ஈஸியாக ரொட்டேட் பண்ணணும்னா நான் ஃபோர்ஸை இங்கே அப்ளை பண்ணணும். இது வந்து பேஜுக்கு பர்பண்டிகுலராக இன்டு த பேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் அதை ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ யூ கேன் இமேஜின். ஸோ இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இதுதான் டோர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸை பொறுத்து டோரை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இது ஈஸியாக ரொட்டேட் பண்ணணும்னா எனக்கு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருந்து அதிக தூரம் தள்ளி நான் இங்கே ஒரு ஃபோர்ஸை இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தான் ஐ கேன் ஈஸிலி டர்ன் த டோர். அப்போது என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த டோர் லேயாக இருக்கக்கூடிய பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அண்ட் ஆல்சோ என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ரொம்ப தூரம் தள்ளி ஆக்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ தான் ஐ கேன் கிரியேட் மோர் டேர்னிங் எஃபெக்ட் ஆன் த பாடி. இந்த டேர்னிங் எஃபெக்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டார்க்குன்னு சொல்லுவோம். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேர்னிங் எஃபெக்ட் ஆர் டார்க் இஸ் ஈக்குவல் டு எனக்கு R அதிகமாக இருக்கணும், F அதிகமாக இருக்கணும், அண்ட் Rக்கும் Fக்கும் இடைப்பட்ட ஆங்கிளும் அதிகமாக இருக்கணும், 90 இருக்கணும். அப்போ தான் ஐ கேன் கிரியேட் மோர் டர்னிங் எஃபெக்ட் ஆன் த டோர். ஓகே, பிகாஸ் இந்த R அப்படியே ஸ்லைட் பண்ணி வந்து வச்சுருங்க அப்படியே. ஸோ இது F, இது R. இந்த Fக்கும் Rக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 90 இருக்கிறப்ப தான் ஐ கேன் கிரியேட் மோர் டர்னிங் எஃபெக்ட். இந்த ஒருவேளை நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து அந்த டோருக்குடைய பிளேன்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் டோர்னு வச்சுக்கோங்க. டோருக்கு பிளேன்லேயே இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா திஸ் ஃபோர்ஸ் வில் நாட் கிரியேட் எனி டர்னிங் எஃபெக்ட். அந்த டோரோட பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் ஐ கேன் கிரியேட் மோர் டர்னிங் எஃபெக்ட். ஸோ அந்த டர்னிங் எஃபெக்ட் தான் டார்க்குன்னு சொல்லுவோம். அப்போ டார்க்கோட வேல்யூ அதிகமாக இருக்கணும்னா ஆரும் அதிகமாக இருக்கணும், எஃப்பும் அதிகமாக இருக்கணும், அண்ட் ஆருக்கும் எஃப்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் 90 இருக்கணும். ஸோ இது எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். அப்போது டர்னிங் எஃபெக்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா RF இது ரெண்டும் கிடைப்பட்ட ஆங்கிள் சப்போஸ் 90 இல்லாமல் வேறு ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ கேன் ரைட் இட் as a sin of theta. இந்த தீட்டா 90 இருக்கப்போ தான் சைனோட வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ டர்னிங் எஃபெக்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா ஆருக்கு எஃப்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி 90. அப்போ தீட்டாக்கு அப்புறம் 19 போட்டோன்னா ஐ காட் இட் மோர் டர்னிங் எஃபெக்ட். ஸோ அண்ட் இதுதான் நம்ம அந்த cross ப்ராடக்டோட ஃபிசிக்கல் மீனிங். ஓகே, இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அண்ட் இந்த கிராஸ் ப்ராடக்டை நம்ம எப்படி வெக்டோரியல் ஃபார்மில் இப்போ ஒரு வெக்டோரியல் ஃபார்ம்லேயே 2 வெக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அதோட கிராஸ் ப்ராடக்ட்டை அதோட கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ த வே டு கால்குலேட் இட். See 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெக்டர் AXi cap AY J cap AZ K capனு வச்சுக்கலாம். செகண்ட் வெக்டர் BXi cap BY J cap
பிஇஜட் கே கேப்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். A cross B is equal to இந்த வெக்டர்ஸோட காமனை வச்சு நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ லெட்ஸ் சே தட் அந்த மேட்ரிக்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோவை யூ ஜஸ்ட் ஃபில் இட் வித் த யூனிட் வெக்டர்ஸ் I கேப், J கேப், K கேப். இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ரோவை யூ ஃபில் வித் த ஃபர்ஸ்ட் வெக்டர் A cross B, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் என்ன? AX, AY, AZ. அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் A cross B, அப்போ செகண்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் என்ன? BX, BY, BZ. BX, BY, BZ. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா A cross B யோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ நீங்கள் I கேப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா I கேப் இருக்கக்கூடிய ரோ, I கேப் இருக்கக்கூடிய காலம் ரெண்டு இக்னோர் பண்ணிடுவீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸில் கிராஸ் ப்ராடக்ட் எடுப்பீங்க. இஸ் இட் ரைட்? அப்போ AY இன்ட்டு BZ, AY இன்ட்டு BZ மைனஸ் BY இன்ட்டு AZ. இந்த மாதிரி வந்துடும். சிமிலர்லி இந்த J காம்பனண்ட் எடுக்கிறப்போ ஓகே, அதோட பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கும்? மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் J கேப், இந்த J கேப் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் ரெண்டுமே இக்னோர் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் காம்பனண்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ AX மல்டிப்ளைட் பை த BZ மைனஸ் BX மல்டிப்ளைட் பை த AZ. சிமிலர்லி அதோட K காம்பனண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த K காம்பனண்ட் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் இக்னோர் பண்ணிடுங்க. ரிமைனிங் காம்பனண்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? AX multiplied by the BY minus BX multiplied by the AY. ஸோ அப்போ A cross B நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா this is how you can calculate. ஸோ இந்த வெக்டர்ஸை வெக்டோரியல் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது அந்த ரெண்டு வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட்டை by using this formula you can able to calculate. I hope that இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you all.